எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் தான். நுங்கு வச்சுட்டு பண்ணுறாங்க, பனநுங்கு அப்படி தானே சொல்லுவாங்க. அது வச்சுட்டு உடம்புக்கு ரொம்ப கூலிங் கொடுக்குற ரொம்ப டேஸ்டியான ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து ஒரு 10 நொங்கு நெய்ங்க எடுத்து வச்சிருக்கு. இது வந்து இளநொங்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப முத்தின நொங்கு எடுக்காதீங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற நொங்கு பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிற அந்த கட்டியாக இருக்கிற தோல் எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியும் எடுத்ததுக்கப்புறம் இந்த நொங்கு மட்டும் எடுத்துட்டு நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எடுக்க வேண்டாம், தண்ணி வெளியே போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தால் குடிச்சிக்கோங்க. இது வந்து மிக்சிக்குள்ளே போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், இதே மாதிரி கொஞ்சம் தெருன்னு இருக்கணும். அதுக்குள்ளே இந்த கிரானுல்ஸ் நல்லா தெரியணும். அப்போ தான் நம்ம ஷேக்குள்ளே மிக்ஸ் பண்ணும்போது குடிக்கும்போது நல்லா திக்காக இருக்கும். அதே மாதிரி அது வந்து வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கேயும் ஒட்டமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஷேக்கு. நீங்கள் அது பண்ணி குடிச்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய கிரானுல்ஸாக அரைக்கணும்னா உங்கள் இஷ்டம் மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கு. பவுட்ரு பண்ணது வந்து 4 டேபிள் ஸ்பூன் நான் போட்டு கொடுத்துருக்கு. பவுட்ரு பண்ண சர்க்கரை போட்டால் சீக்கிரம் கரைஞ்சிரும், அதனால அது போட்டு கொடுத்துருக்கு. இப்போ இதுக்குள்ளே பாருங்கள், ரோஸ் மில்க் மிக்ஸ் அது நம்ம இப்போ ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ரோஸ் மில்கோட எசன்ஸ் கிடையாது, இது வந்து ரோஸ் மில்கோட மிக்ஸு தான். இதே பிராண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு 12 ட்ராப்ஸ் நான் இப்போ இதுக்குள்ளே ஊற்றி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா கூலாக இருக்கிற பால், அது வந்து 750 ml 750 ml 3/4 லிட்டர் பால் வந்து அது ஊற்றி கொடுக்குறேன். நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்த பால் தான் ஊற்றி இருக்குது. இல்லை இருந்தால் நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம நுங்கு மில்க் ஷேக் ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது குடிக்கிறதுக்கு. இப்போ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற நுங்கோட அளவு, பாலோட அளவு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாலும் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஒரு சிம்பிளான சம்மர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.